இவர் வந்து அங்கே உள்ள வந்து அரசியல் கைதிகளை எல்லாம் கிட்டத்தட்ட 13,000 பேர் வரையிலும் வந்து கொலை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு இவர் தான் காரணமாக இருந்தார். அதனால தான் கசாப்பு கடைக்காரன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மாஷா அமினிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஹிஜாப் அணியாததை வந்து கண்டிச்சு அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நீதிமன்றத்தில் பதவியில் இருக்காரு. ஜனாதிபதி தேர்தலுக்கு வராரு, ஜனாதிபதி ஆகிறாரு. என்ன இருந்தாலும் கூட இவர் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள் வந்து ஆயுதம் ஏந்தி மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராடும்போது அதை ஒடுக்குனதுல அவருக்கு தண்டனை கொடுத்துன அந்த குழு தலைமையில இருந்துட்டு 13,000 பேருக்கு சொல்றாங்க. நான் 5,000 பேர் தான் அவங்க சொல்றது. எல்லாருக்கும் மரண தண்டனை அப்படின்னு சொன்னவர் தான் இவர். ஆமா. ஸோ அதனாலதான் அவர் வந்து கசாப்பு கடைக்காரன்னு அழைக்கிறாங்க. அப்புறம் அதிபர் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாஷா அமினி அப்படிங்கிற பெண்மணி ஹிஜாப் போடலன்னு சொல்லிட்டு டீடைன் பண்றாங்க. அந்த பொண்ணை கைது பண்றாங்க. 22 வயது பெண்மணி கைது செய்யறாங்க. அந்த இறந்துருது அது. பெருமளவுல பெண்கள் களத்துல இறங்கி பெருமளவில் ஒரு போராட்டம் புரட்சி வந்து அரசுக்கு எதிராக வெடிக்குது. ஸோ